ஹாய் நண்பா, டாப் ஐடி கம்பெனியான ஜோகோலேருந்து டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் ஜாபுக்கான ஹையரிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்குலாம் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. இது வந்து ஒரு நான் ஐடி பேக்ரவுண்டில் வர்றதுனால கோடிங்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். இப்போல்லாம் ஐடியில் ஒரு வேலை தேடுறது ரொம்ப சுலபமாயிருச்சு. ஏன்னா நம்ம சென்னையில் ஆக்யூ ஜாப் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஆஃப்லைன் பேட்சை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுவும் 80% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் இருக்குது. இந்த ஸ்காலர்ஷிப் மூலமாக நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகி உங்கள் கரியரை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போங்க. இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? டாப் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிற இன்ஸ்ட்ரக்டர் தான் உங்களுக்கு டைரெக்டாக கற்றுத்தராங்க. 1:1 மென்டர்ஷிப், கரியர் சப்போர்ட் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க. இது வரைக்கும் 2000க்கும் அதிகமான கேண்டிடேட் ஆல்ரெடி அமேசான், மேக் மை ட்ரிப் இந்த மாதிரி டாப் ஐடி கம்பெனிஸில் பிளேஸ் ஆகிருக்காங்க. இது ஒரு லிமிட்டட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நான் சொல்கிறேன்னு இல்லை, நீங்களே செல்ஃப் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். கூகுள் ரிவ்யூஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஆக்யூ ஜாப் வந்து 80% வரைக்கும் ஸ்காலர்ஷிப்போட உங்களுக்கு இந்த ஒரு கோர்ஸை ஆஃபர் பண்ணுறாங்க. நவம்பர் 5ஆம் தேதிக்குள்ள என்ரோல் பண்ணிருங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஆக்யூ ஜாப். கமிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன், ஜோகோல இருந்து இப்போ நான் ஐடி பேக்ரவுண்டில் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இந்த ஜாபோடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெக்னிக்கலாக சப்போர்ட் பண்ணணும். அதாவது ஆல்ரெடி ஜோகோவில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் கஸ்டமருக்கும் இன்பிட்வீனில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். கஸ்டமர் சொல்லக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் டெக்னிக்கல் டீம் கிட்ட ஃபார்வர்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ முழுக்க உங்களுடைய சப்போர்ட் வந்து டெக்னிக்கலாக இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதே மாதிரி கஸ்டமர் வந்து சாஃப்ட்வேரை எப்படி யூஸ் பண்ணுறது இதை பற்றி நீங்கள் ஆன்லைனில் டெமோ கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். கஸ்டமருடைய தேவை என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், கான்டாக்டை ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், கஸ்டமருடைய ப்ராப்ளம்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது மட்டும் இல்லாமல் டைம்லி சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. நைட் ஷிஃப்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும். குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணலை. எனி டிகிரி படித்தவங்க இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எந்த வருட பாஸ் அவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். 2026 பாஸ் அவுட் ஆக போகிற கேண்டிடேட் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு நாட் எலிஜிபிள். அதாவது இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க மட்டும்தான் நாட் எலிஜிபிள். 2025 வரைக்கும் பாஸ் அவுட் ஆன எனி டிகிரி கேண்டிடேட் இந்த ஜாபுக்கு தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். அடிஷ்னலாக இந்த ஜாபுக்கு ஹையர் பண்ண போகிற கேண்டிடேட்க்கு என்ன மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதில் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் உங்களுக்கு நல்ல பேச தெரிஞ்சிருக்கணும், எழுத தெரிஞ்சிருக்கணும். குறைந்தது ஒரு 6 மாதங்கள் நீங்கள் கஸ்டமரை நேரடியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஜாபில் ஒர்க் பண்ணியிருக்கணும். மினிமம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 6 மாதங்கள் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. பட் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்கள் ரெஸ்யூமில் அப்டேட் பண்ணி இந்த ஜாபுக்கு ஒரு அப்ளிகேஷனை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்கள் ரெஸ்யூம் வந்து அவங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெஷரையும் ஹையர் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் தென் யூஎஸ்ஏ, அதற்கப்புறம் யூகே கஸ்டமர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஃபோனில் நீங்கள் சப்போர்ட் கொடுக்குற மாதிரியான ஜாப் நேச்சர் தான் இது. ஸோ அதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. நைட் ஷிஃப்ட் இருக்கும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ நைட் ஷிஃப்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும். நியூ டெக்னாலஜிஸை லேர்ன் பண்ணக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். இதுதான் அவங்க எதிர்பார்க்குறது. சரிங்களா? குவாலிஃபிகேஷன்லாம் பெருசாக அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த ஜாபுக்கு ஒரு அப்ளிகேஷனை போட்டுருங்க. இந்த இடத்துல நோட் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2026 கிராஜுவேட்ஸ், அதாவது அப்கமிங்கில் அடுத்த வருடம் பாஸ் அவுட் ஆக போகிற 2026 கிராஜுவேட்ஸ் வந்து இந்த ஜாபுக்கு நாட் எலிஜிபிள். 2025 வரைக்கும் நீங்கள் எந்த வருட பாஸ் அவுட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்ளிகேஷனை போட்டுருங்க. ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்க்கு மட்டும்தான் ஃபர்தர் கம்யூனிகேஷன் வந்து இமெயில் மூலமாக இருக்கும். அப்ளை பண்ணிட்டோமே நமக்கு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாதீங்க. அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு 1 வீக் தான் டைம். இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு ரீப்ளை வரல அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் கிடையாது. அப்போ உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக சென்னையில் இருக்கக்கூடிய ஜோகோ ஆஃபீஸ் போயிட்டு இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு ஜாப் கிடச்சிரும். சிம்பிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். வழக்கமாக ஜோகோ ஜாப்க்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதே அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். இதை நீங்கள் தெளிவாக ஃபில் பண்ணிடுங்க. பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. உங்களுடைய மாவட்டத்தின் பெயர், உங்களுடைய பெயர் என்ன, இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர்,
எவ்வளோ வருட எக்ஸ்பீரியன்ஸ், இந்த இடத்துல ஃப்ரெஷர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஃப்ரெஷர் நான் சொன்ன மாதிரி ரெஸ்யூமை அப்டேட் பண்ணி ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அப்படின்னா உங்களுடைய கரண்ட் டெசிக்னேஷன் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களுடைய சேலரியை மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஜாபுக்கு எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத போட்டுருங்க. நோட்டீஸ் பீரியட் அப்படிங்கிறதும் நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பட்சத்தில் இதை ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெஷராக இருக்கிறவங்க நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத கூட கொடுத்துடலாம். நைட் ஷிஃப்ட் ஆப்ஷனில் வந்து கண்டிப்பாக எஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸ்கில் செட் வந்து நிறையவே இருக்குது. இது வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் அப்படிங்கிறதுனால அது ரிலேட்டடாக கஸ்டமர் சப்போர்ட், டெக்னிக்கல் சப்போர்ட், நெட்வொர்க்கிங், வாய்ஸ் சப்போர்ட், இன்டர்நேஷ்னல் காலிங் இருக்குது, சாட் சப்போர்ட்டு, இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்கில் இருக்குது ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான். எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக இன்புட் பண்ணிடுங்க. ஃபைனலாக ஒரு கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் கடந்த 6 மாதத்தில் ஜோகோவில் ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து ஜோகோவில் கூலிங் பீரியட் அப்படிங்கிறது குறைந்தது ஒரு 6 மாதங்கள் இருக்கணும். ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணி இன்டர்வியூ வரைக்கும் போய் நீங்கள் ரிஜெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அடுத்த 6 மாதங்கள் கழித்து தான் நீங்கள் ஜோகோவில் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கிடையில் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஆனால் உங்கள் ரெஸ்யூமை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதாவது உங்கள் அப்ளிகேஷனே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் கூலிங் பீரியட் ஒரு 6 மாதங்களை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இது ஜோகோ மட்டும் இல்லை, நிறைய ஐடி கம்பெனிஸ் இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதை தான் அவங்களும் கேட்டிருக்காங்க. நீங்கள் கடந்த 6 மாதங்களுக்குள் ஏதாச்சும் ஒரு ஜோகோ இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷனை கேட்கல, இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பண்ணிடுங்க. ஃபைனலாக உங்களுடைய ரெஸ்யூமை இந்த இடத்துல ப்ரௌஸ் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த ஜாபுக்கு சப்மிட் அப்படிங்கிறத பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் பர்சன் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.